Hello foodies, welcome back to my channel. இன்னைக்கு என்னோட சேனல்ல செட்டிநாடு ஸ்டைல்ல கார குழி பணியாரமும் கூடவே தொட்டு சாப்பிடுற மாதிரி கார சட்னியும் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாம். இது வந்து உங்க வீட்ல இட்லி மாவு இருந்தா போதுங்க, 10 நிமிஷத்துல இந்த கார குழி பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்டா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீட்டில் அரைச்ச இட்லி மாவு இருந்ததுன்னா அது இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றவும் வேண்டாம். இது கூட நம்ம இப்போ வந்து தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டோன்னா பணியாரம் சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு சட்டியில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க வரமிளகா உள்ள சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை இப்போ மாவில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழி பணியாரம் சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு பணியார சட்டியில் எல்லா குழியிலையும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை குட்டி கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நல்ல மாவு வந்து இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்பூனு இல்லைன்னா ஃபோர்க்கு இல்லைன்னா வடக்கம்பி இருந்தால் கூட சரி, அதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது இப்போ ஃபுல்லாக நம்ம வடக்கம்பியால் ஃபுல்லாக திருப்பி விட்டாச்சு. நம்ம பணியாரம் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 7-8 வரமிளகா உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, 2 நறுக்கின தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இது நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் சட்னி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த சட்னிக்கு இந்த மாதிரி தாளித்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே கடுகு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா தாளித்து இந்த மாதிரி சட்னி கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட செட்டிநாடு கார குழி பணியாரமும் கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Sadhana.